33 ஏக்கருங்க கண்ணாம்பூச்சி ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வழித்தடத்தில் தான் வரமா இருக்கும். இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பொதுத்தடம்னு வந்து சொல்லியிருக்காங்க. 25 அடி டு 30 அடி அகல பாதைங்க. இது நேராக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேயே போகுதுங்க. நம்ம முன்னாடி இருக்கிற இது தாங்க ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 33 ஏக்கர் சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி கரடா மாதிரி தான் இருக்குதுங்க. இதை வந்து வயல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊருகளில் வந்து இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபாரஸ்ட் ஒட்டி அமைஞ்சிருக்கனால ஏதோ வனவிலங்குகளோட தொந்தரவு இருக்குமான்னு நினச்சாங்கன்னா ஒரு 70% வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இதில் வந்து வனவிலங்குகளோட தொந்தரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக 33 ஏக்கர் சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த நிலத்தினோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டுக்கடை தான் வந்து தராருங்க. இபி சர்வீஸோ போர்வெல்லோ எதுவும் வந்து கிடையாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் அப்படியே வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. மண் வளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. செம்மண்ணு நல்லா விவசாயம் வரக்கூடிய அளவு தான் இருக்குது. கொஞ்சம் பாறைகளெல்லாம் இருந்து ரிமூவ் பண்ணதுனால சின்ன சின்ன லெவலில் வந்து பாறைகள் ஜல்லி வந்து இருக்குங்க. ஆட்கள் விட்டு நம்ம ஒரு டைம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு பூமியில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் தண்ணீர் வசதின்னு சொல்லிட்டுனா தண்ணீர் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த நிலத்தினோட உரிமையாளர் வந்து நீங்கள் டோட்டலாக 33 ஏக்கர் எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இல்லை சப்போஸ் என் கையில் கொஞ்சம் கம்மி பட்ஜெட் தான் இருக்குது, என்னால் 1 ஏக்கர் தான் எடுத்துக்க முடியும், 2 ஏக்கர் தான் எடுத்துக்க முடியும்னாலும் உங்களுக்கு பிரித்து தரதாகவும் சொல்லியிருக்காருங்க. நமக்கு ஒரு 30 அடி டு ஒரு 25 அடி அகல தடம் வந்து நமக்கு பொது தடம் வந்து அமைச்சு கொடுத்துருவாருங்க. அந்த தடத்திலிருந்து நமக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வரைக்கும் சின்ன சின்ன பிட்டாக வந்து பிரித்து தரதா சொல்லியிருக்காருங்க. நிலத்தினோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து 25 லட்ச ரூபா ஃபைனலைசர் மாதிரி சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நியர்பையில் என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் சார்பிலேருந்து அனுசரித்து பேசி பண்ணி கொடுக்குறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய வழித்தடம் இது தாங்க. வழித்தடம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. ஃபாரஸ்ட்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களோட சப்போஸ் இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் 2 ஏக்கர் வாங்கி மட்டும் இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து 10 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த பூமி எப்படி இருக்குன்னு. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல சூட்டபுள் பிளேஸுங்க. நீங்கள் எந்த பயப்பட வேணாம். ஏன்னா நியர்பையில் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் அது மாதிரி வந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வந்திருக்காங்க பாருங்கள். வர வழியிலே நிறைய கற்களெல்லாம் வந்து கிடக்குதுங்க.